ஹலோ, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என் இனிய பூங்காற்றி பாட்காஸ்ட். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா 4 மணி பஸ்ஸு. 4 மணி பஸ்ஸா? 4 மணி பஸ்ஸா? காத்தாலையா சாயங்காலமா? காத்தாலங்க. காத்தால அப்படி என்னடா நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, காத்தால நிறைய விஷயம் நடக்குதுங்க. அப்படியா? அப்படி என்னடா நடக்குது அப்படின்னா, காத்தால எழுந்து வேலைக்கெலாம் போகணும்ல, அதை பற்றி தான் பேச போகிறேன். காத்தால எழுந்து வேலைக்கு போகிற டைமில் என்ன நடக்குது? காத்தால எழுந்து 3 மணிக்கு எழுந்து குளிக்கலாம் சொல்லி குளித்து ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக போனோன்னா நாயெல்லாம் துரத்துதுங்க. 3 மணிக்கு எவனா வந்து கிளம்பி போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாயெல்லாம் துரத்தி பஸ் ஸ்டாண்ட் போனால் அங்கே இடம் பிடிக்கிறதுக்காக அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுவும் ஆம்பளை பசங்க தான் இருப்பாங்க. ஆம்பளை பசங்க ஃபஸ்ட்டு ஓடி போய் அந்த பஸ்ஸை சீட்டு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க. ஜன்னல் சீட்டாக பார்த்து உட்காந்துடுறாங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு போகிறேன், ஒரு பெண்ணாக நான் என்ன நினச்சிட்டு போகிறேன், வாரணமாயிரம் ரேஞ்சில் வந்து, வாங்க மேடம் உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்க, வாங்க பேசலாம், வி கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ, லைக் மிடில் கிளாஸ் ஜிவிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒரு க்யூட் பாய்ஸ் அப்படி ஒரு அழகாக ஒரு பசங்க வருவாங்க. அப்புறம் ஏதாவது பேசிட்டு போகலாம். சரி, க்யூட்லனா சுமாராச்சும் வருவாங்க, பேசிட்டு போவோம். ஒரு எதுவும் இல்லை, ஒரு அங்கிள் வராரு, ஒரு தாத்தா வராங்க, ஒரு பாட்டி வராங்க, ஏதோ ஒரு பெண் வந்து உட்காருது. எப்போ தான் இந்த வாரணமாயிரம் பாய்ஸ்லாம் வருவீங்க? இதே மாதிரி எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா? ஓகே, நான் ஒரு டெலிவிஷனல் கேர்ள், அதனால் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். சரி, இந்த ஜன்னல் சீட்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஜன்னல் சீட்லாம் ரொம்ப ரேருங்க. இந்த பெண்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுவும் சரி சொல்லிவிட்டு இந்த ஜன்னல் சீட்டு கிடைச்சோன்னே இந்த ஏர்போர்ட்ஸ் போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்தோன்னா, இந்த கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு கண்டக்டர் சீட்டுக்கு பின்னாடி 4 சீட்டு வந்து ஒரு இருக்கும். அந்த 4 சீட்டில் வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இந்த 4 சீட்டில் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். ஏன்னா ஃபார் சேஃப்டி கன்சர்ன் இஷ்யூஸ்லாம் பின்னாடி மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து உட்கார மாட்டாங்க. ஃபில் ஆகிடுச்சுன்னா தான் அப்படி தராங்க, முன்னாடியே உட்காந்துருக்கிற மாதிரி. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது 4 மணின்றதுனால அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெங்களூர் பஸ்லலாம் உட்காந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் வியூவில் செம்மையாக இருக்கும். ஹைவே ரோட்டில் 3 இருக்கும், சில்லுன்னு காற்று, ஜன்னலை காற்று அப்படின்னு சில்லுன்னு காற்று வரும். அப்படியே ஒரு டிம் லைட்டில் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அழகாக போய்ட்டுருக்கும். ஈவன் உங்களுக்கு அந்த டைமில் பிரேக்கப்பே ஆயிருந்தால் கூட அந்த டைமில் உட்காந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு கூட வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் அவ்வளோ ப்ளசண்ட்டான மைண்ட் இருக்கும். காலங்காலத்தில் நம்ம மைண்டுக்கு வந்து யோசிக்கணும், கத்தணும் அப்படின்னு தோணாது. அதனால தான் நம்ம காலையில் உட்காந்து படிங்க அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் அடிச்சுக்கிறாங்க போல். நம்ம இன்றைக்கி காலங்காத்தால் எழுந்துச்சி படிச்சிருக்கோம், இப்போ காலங்காத்தால் எழுந்துச்சி வேலைக்கெலாம் போயிட்டுருக்கேன். ஒரு பைத்தியக்காரி. ஆனால் காண்டாக இருக்குது வேலைக்கு போகும்போது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன நல்ல விஷயம்? இந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்ஸ் போட்டுட்டு அழகாக இளையராஜா சாங் தாங்க பெஸ்ட்டு ஃபார் லாங் ட்ராவல். இளையராஜா சாங் போட்டுட்டு, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி சாங்ஸ், என் இனிய நிலாவே இந்த சாங், அப்புறம் ராஜராஜ சோழன் நான், அது அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் தான், ஒரு மாலை இளவெயில் நேரம், அப்படி இல்லைன்னா மஞ்சள் வெயில் சாங். இந்த மாதிரிலாம் சாங்லாம் கேட்டுட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், டிப்ரெஷன்லாம் குறைஞ்சிரும். நம்ம எதுக்குங்க, நம்ம லடாக் எதுக்கு போனோம்? இந்த மாதிரி 4 மணி நேரம் ஒரு ட்ராவல் வந்து 4 மணிக்கு ஏஞ்சி ட்ராவல் பண்ணிங்கனாலே உங்கள் மைண்ட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். தூக்கம் வராத டைமில் இந்த மாதிரி போய் பாருங்கள். காசு வீணாக தான் ஆகிட்டு போட்டோம், ஒரு 200 ரூபாய் செலவாங்க ஆகும். ஆனால் நீங்கள் காலங்காலத்தில் ஏஞ்சிக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த 4 மணிக்கு எந்த லவருமே இருக்க மாட்டாங்க, ஃபோன் பேச மாட்டாங்க, அவங்க தூங்கின்னு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து யாருமே பஸ்ஸில் யாருமே நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு ஃபோன் பேசிகிட்டே வர மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு தூங்கிட்டோ இல்லை அவங்க பாட்டுன்னு ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டோ, சில்லுன்னு காற்றுல அந்த பேர்ட்ஸ் பறக்கிறதோ, குருவி கத்தோ, காக்கா கத்தோ, அதெல்லாம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டே வருவாங்க. இல்லைன்னா சில பேர் யாரையாவது நினச்சிட்டு இமேஜினரி பாய், இமேஜினரி கேர்ள் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க பேரண்ட்ஸ் அப்படிலாம் நினச்சிட்டு போவாங்க. நம்ம யாராவது ஹரிஷ் கல்யாணம் இல்லை வந்து அசோக் செல்வனும் அப்படி நினச்சிட்டு அப்படி போவோம். அந்த மார்னிங் சன்லைட், மார்க்கெட்டில் பூவாசம், எனர்ஜெட்டிக் பீப்புள்ஸ், ஸ்லீப்பி ஃபேஸ், வேலைக்கு போயே ஆகணும், சமோசா விற்றே ஆகணும், மறுபடி வாங்கியே ஆகணும், பூ வாங்கியே ஆகணுன்ற பீப்புள்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா? அது அழகாக பார்த்தா அழகாக தான் இருக்கும்.
காண்டா பார்த்தோம், என்னடா ஒருத்தன் கூட சமோசா வாங்க மாட்டானே அப்படின்னு இருக்கும். ஆனால் சில குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களாம் கொஞ்சம் ஊருக்கு போகிற குஷியில் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷியில் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்டு, அம்மா நான் இங்கே போகிறோமா, அம்மா அங்கே போகிறோம், எப்போம்மா வரும் சித்தப்பா வீடு அப்படின்லாம் கேட்டுட்டு வருவான். சில பேர் வந்து பஸ்ஸில் வந்து பேசக்கூட மாட்டாங்க. இந்த 4 மணி டைம்லலாம் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. தூங்கணுமா, ஹெட்ஃபோன் போடணுமா, அவங்க பாட்டுன்னு கேட்டுன்னு இருப்பான். சில பேர் கான்வர்சேஷன் டெவலப் பண்ண, சார் நீங்கள் எதுக்கு சார் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் சில பேர் அவங்க வந்து ஏதோ ஒருத்தவங்க ஏதோக்காக பேச வருவாங்க. அது ஒன்று. ஆனால் இன்னொன்று, இந்த மாதிரி டைமில் வந்து 4 மணிக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது காசு வேணும் அப்படின்ற மாதிரி கூட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ டிப்ரெஷன் பீப்பிள்ஸ்க்கு அந்த இதெல்லாம் ஒரு நல்ல டைம். ஆனாலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு காண்டான டைம். அங்கே போயிட்டு இறங்கி ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி வேலைக்கு போகிறது, நியூ பீப்புள்ஸ் மீட் பண்ணுறது. Thank you. Comment it if you like it. Thank you so much.